எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ஆர்ஜே தேவி. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில புதுச்சேரி தவளக்குப்பம் ஆண்டியார்பாளையம் துணை சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஷாகுல் அமீத் அவர்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் கொலஸ்ட்ரால் குறித்த நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் விளக்கம் கிடைக்க போது. சார், நம்ம நிகழ்ச்சியில வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும் சார். இது ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் அப்புறம் கொலஸ்ட்ரால் இது சம்பந்தமா வந்து பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார். ஃபர்ஸ்ட் நம்ம ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்ன சார்? ஓகே, ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது ரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க, இல்லை உயர் ரத்த அழுத்தம், இல்லை ரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட ரத்த குழாய்கள் ஹார்ட்டில் இருக்க ஆர்ட்ரீஸில் நம்ம பிளட் ஃப்ளோ எந்த ப்ரெஷரில் போகுது அப்படின்றது தான் ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறது. இதோட நார்மல் ப்ரெஷர் என்னென்னா 120/80 சொல்லுவாங்க. அந்த 120னா என்ன அப்படின்னா சிஸ்டாலிக் ப்ரெஷர், 80ன்றது டயஸ்டாலிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகுது இல்லை, ஒரு வாட்டி பம்ப் பண்ணும்போது ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகும்போது நோட் பண்ணுற ப்ரெஷர் தான் அந்த லெஃப்ட் சைடில் இருக்க சிஸ்டாலிக் ப்ரெஷர். எப்பெல்லாம் ஹார்ட் ரெஸ்ட் ஆகுதோ பம்ப் ஆகும்போது அதுதான் டயஸ்டாலிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இதில் அந்த நார்மல் ப்ரெஷர் வந்து 120/80 கிட்ட இருந்தால் அது நார்மல் ப்ரெஷர். ஓகே சார். அழுத்தம் அப்படின்றது வந்து 120/80 இருக்கணும் அப்படின்னு. ஓகே சார். இப்போ இந்த ரத்த அழுத்தம் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி? யூஸ்வலி பிபின்றது சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எந்த விதமான அறிகுறியுமே இருக்காது. அப்படி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து ஹெட்டேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்கு கண் வந்து மங்கலாக தெரிய ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னாக்கா செஸ்ட் பெயினே டைரெக்டாக கொடுக்க ஆரம்பிக்கும். இல்லைனாக்கா மயக்கம் வர ஆரம்பிக்கும். யூஸ்வலி இந்த 4 சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து பிபியும் சுகர் ரெண்டுமே செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த சிம்டம்ஸ் இருந்தால் தான் நம்ம பிபி செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஒரு 30 இயர்ஸ் ஆகுது அப்படின்னாலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே 30 இயர்ஸ் அட்டென்ட் பண்ணாக்கா ஸ்க்ரீனிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதில் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் ஒன்ஸ் ஆச்சும் பிபி செக்அப் பண்ணிக்கணும். 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆச்சும் சுகர் செக் பண்ணணும். 1 இயர் ஒன்ஸ் ஆச்சும் கொலஸ்ட்ரால் செக் பண்ணணும். ஓகே சார். நேயர்களே, இந்த ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோய் குறித்து உங்களுக்கும் சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா? என்ன பண்ணணும்? இப்போ ரெயின்போக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. 227176 2275 இந்த எண்களில். சார், இந்த ரத்த அழுத்தம் குறைக்கிறதுக்காக சாப்பாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சால்ட் வந்து கம்மியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ இதை தவிர்த்து ஃபுட்டில் வந்து வேறு எப்படிலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்? ஓகே, மெயின் வந்து சால்ட் தான். அது வந்து less than 5 கிராம் per day எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு, இந்த பேக்கெட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. அடுத்து இந்த ஊறுக்காய் நம்ம இதில் வந்து அதிகமாக சாப்பிட்றது வந்து பிக்கிள் தான். அந்த பிக்கிள் அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் ட்ரை ஃபிஷ்ஷுமே சுத்தமாக சாப்பிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாலே போதும். மீதி நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்டேக் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேபிள் ஆகிடும். ஓகே சார். இப்போது இந்த பிபி அப்படின்றது பார்த்தோன்னா குழந்தைகளுக்கும் வர்றதுக்கான சான்சஸ்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்குல்ல சார்? ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் சார். மெயினாக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். எல்லாருமே அவங்க ஏஜுக்கு ஏற்ற ஹைட் இருக்கணும், ஏஜுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். நீங்கள் பிஎம்ஐ செக் பண்ணி பார்க்கணும். பிஎம்ஐ நீங்கள் இட்ஸ் நத்திங் பட் வெயிட் பார்த்துக்கணும். கீழே வந்து ஹைட்டு சென்டிமீட்டரில் இல்லாமல் மீட்டர் ஸ்கொயரில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா பிஎம்ஐக்குன்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். எல்லாருமே அந்த நார்மல் பிஎம்ஐக்குள்ளே இருந்தீங்கன்னா பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் மூணுமே ப்ரிவென்ட் பண்ணலாம். இவங்களோட பிஎம்ஐ ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, இல்லை ரொம்ப ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா கூட இந்த ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஓகே சார். ஸோ அப்போ குழந்தை பிறக்கும் பொழுது இந்த மாதிரியான பிபிலாம் வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. மோஸ்ட்லி அந்த ஏஜில் நம்ம பார்க்குறது இல்லை. சுகர் மட்டும்தான் வந்து நம்ம அந்த ஏஜில் பார்க்குறது. பிபி அண்ட் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம இப்போ 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாமே நம்ம டேப்லெட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பிபி பேஷண்ட்டாகவே இருக்கிறாங்க 16-17 இயர்ஸில். அவங்க லைஃப் லாங் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அவங்க ஓவர் வெயிட்டாக இருக்கலாம், இல்லை அந்த பர்சன் மட்டுமே ஒபீஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மெயினாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே சார். குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாகவே அதுங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கும். குழந்தைகள் விளையாடுவாங்க. ஸோ இதை தவிர்த்து அவங்களுக்கு எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி? மெயின் விஷயம் அவங்களோட ஸ்நாக்ஸ் தான். அவங்க சாப்பிட்ற அந்த ஓவர் ஃபுட்ஸு வந்து அன்வான்ட் ஃபுட்ஸு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அதுவே போதும். அது சால்ட்டி ஃபுட்ஸாக இருக்கட்டும், இந்த பேக்கெட் ஃபுட்ஸ்லாம் இருந்தால் அவங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஏறாமல் இருந்துச்சுன்னா நம்ம இது ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணலாம். இல்லைனாக்கா கண்டிப்பாக நம்ம டேப்லெட்ஸ் ஏர்லி ஆன்செட்டில் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கே டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். ரத்த அழுத்தம் சம்மந்தமாக தான் முதல்ல பேசுகிறோம் இல்லைங்களா சார்? இது வந்து இந்த ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய இஷ்யூஸில் இதுவும் சேருமா சார்? கண்டிப்பாக இருக்கும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ்வலி ஃபாதர் மதருக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுக்குமே அந்த ரிஸ்க் இருக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்ஃபேக்ட் ஃபாதர் மதர் வந்து ஒரு ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 பிபி பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா நம்ம ஒரு 22 இயர்ஸ்லேருந்தே நம்ம பிபி மானிட்டரிங் பண்ணுறது, கொலஸ்ட்ரால் மானிட்டரிங் பண்ணுறது அட்வைசபிள் தான். ஓகே சார். ஸோ இந்த பிபி நம்ம உடம்புல வந்துருச்சு அப்படின்னு சொன்னால்
வேற என்னென்ன பிரச்சனைகள் உடல்ல ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஸோ வெறும் பிபின்னு இல்லை, எல்லா இந்த 3 ப்ராப்ளம்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ப்ராப்ளம் வந்து ஆர்கன் டேமேஜ் தான். ஸோ நம்ம ஏன் இதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளோட ஆர்கன்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு தான் சாப்பிட்றோம். ஸோ நிறைய பேர் வந்து பிபி, சுகர், கொலஸ்ட்ராலே வந்து ஒரு டிசீஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது டிசீஸ் கிடையாது, ஒரு டிசீஸோட ப்ரிக்கர்சர், அது ஒரு அறிகுறி தான். ஸோ இப்போ நம்ம பிபிக்கு டேப்லெட் சாப்பிடல அப்படின்னா நம்ம நாளைக்கு ஹார்ட்க்கு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ சுகருக்கு சாப்பிடல அப்படின்னா கிட்னிக்கு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிபி அதிகமாக இருக்குது, நீங்கள் லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டீங்க, மேபி இந்த வாக்கிங்காக இருக்கட்டும், டயட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க, அதை மீறியும் உங்களோட பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா டேப்லெட்ஸ்க்கு போகிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வித் டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஒரு ஹார்ட் கண்டிஷனுக்கு போகாமல் உங்களை தடுத்துக்கலாம். ஓகே சார். இப்போ ஒருத்தவங்களுக்கு பிபி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அதோடைய ஃபாலோ பை நிறைய டிசீஸ்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வேறு என்னென்ன நோய்கள் வருமா? யூஸ்வலி பிபினால கண்ணு பாதிப்பு ஏற்படலாம், கண்ணு நரம்பு பாதிப்பு ஏற்படலாம், கிட்னி பாதிப்புமே ஏற்படலாம். ஸோ யூஸ்வலி பர்சிஸ்டண்ட்டாக இது அதிகமாகவே இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு கிட்னி ப்ரொஃபைல் டெஸ்ட்டு பார்க்கணும். கண்ணோட நரம்பில் ரெட்டினோபதி ப்ராப்ளம் சொல்லுவாங்க, ரெட்டினோபதி எதாவது இருக்கான்றதை நம்ம கண்டிப்பாக எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும், யூரின் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கணும். அண்ட் பர்சிஸ்டண்ட்டாக நம்ம அந்த பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்த ப்ராப்ளம் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே சார். டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற டேப்லெட்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம், அது வந்து அவங்க லைஃப் லாங் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணுமா சார்? ஓகே, அது டேப்லெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு பேஷண்ட் 150-100 வராங்கன்னா நம்ம எடுத்தோன்னே டேப்லெட் ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லி தரணும். அவங்களுக்கு இந்த டயட்டாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வாக்கிங் ஒரு 30 minutes வாக்கிங் பர் டே பண்ண சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இதெல்லாம் அவங்க லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 month அட்லீஸ்ட் விட்டுரும். அதுக்கப்புறமும் பேஷண்ட் இதெல்லாம் பண்ணிட்டோம், அவங்க வெயிட் லாஸ்லாம் பண்ணிட்டும் பிபி பர்சிஸ்டண்ட்டாக அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம டேப்லெட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டேப்லெட் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடாக ஒரே டோஸ் இருக்க போகிறதில்ல, ஒரே டேப்லெட் இருக்க போகிறதில்ல. இப்போ நாளைக்கு பிபி கம்மியாச்சுன்னா அந்த டோஸும் கம்மியாகும், பிபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த டோஸ் இன்க்ரீஸ் ஆகும், டேப்லெட்ஸும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது. டேப்லெட்ஸ் போடுறதுன்றது ஆர்கன்ஸை சேவ் பண்ணுறது, ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஹார்ட்டில் பிளாக்ஸோ வராமல் தடுக்கிறதுக்கு தான் போடுறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பிபியை நார்மலாக இருக்கிறதுக்காக எந்த எஃபர்ட் வேணாலும் எடுக்கலாம். பிகாஸ் நாளைக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா அதுக்கு எக்கச்சக்க மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகே சார். ஸோ இப்போ இந்த பிபிக்கு வந்து டோசேஜ் வந்து மாறும் அப்படின்னு கண்டிப்பாக மாறும். ஸோ இந்த டேப்லெட் அப்படின்றது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள் சார். டேப்லெட்ஸ் வந்து மெயினாக நம்மளோட நீடை பொறுத்து தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் 5 mgயில் இருக்குது, 10 mgயில் இருக்குது, 2.5 இருக்குது. ஸோ நம்மளோட பிபி நம்ம யூஸ்வலி நம்ம லோ டோஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். லோ டோஸ் போட்டு கண்ட்ரோல் ஆகுச்சு அப்படின்னா நம்ம அந்த லோ டோஸே கண்டினியூ பண்ணலாம். கேட்கலன்ற பட்சத்தில் தான் செகண்ட் டோஸ்க்கு போகும், இல்லைனா செகண்ட் டேப்லெட்ஸ் போகும். அண்ட் எவ்ரி டேப்லெட்க்கு வந்து ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்லோடிபின் ஒரு பிபி மாத்திரை எடுத்திங்கன்னா அது போட்டிங்கன்னா சில பேருக்கு கால் வீக்கம் வர ஆரம்பிக்கும். அந்த கால் வீக்கம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணி வேறு பிபி மாத்திரை கொடுப்போம். ஸோ எவ்ரி டேப்லெட் எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்டர் கரெக்டாக உங்களுக்கு அதை அசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே சார். ஒரு நேயர் வராங்க, தொடர்ந்து பேசலாம் சார். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சந்திரசேகர் பேசுகிறேன் மேம், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து. சொல்லுங்கள் சார், உங்களோட சந்தேகம் என்ன? நீங்கள் சார் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. டாக்டர், இந்த பேஷண்ட்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க, இந்த பிபி லெவல்ஸ் பத்தி. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டவுட்டா இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே அந்த பிரஷரினுடைய லெவல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதாவது 80 இருக்கிறது 90 இருக்கும், 120 இருக்கிறது 130 இருக்கும். ஒரு 10 பாயிண்ட்னால ரொம்ப அவங்களாம் பயப்பட வேணாம். காரணம் அவங்களுடைய பாடி வெயிட்னால அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. 90 எடுத்து 90 பிபி இருந்தா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் இல்ல, அவங்க கொஞ்சம் குண்டாவும் இருக்காங்க அப்படின்னா அது நார்மல்னு கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி வந்து 120/80 நார்மல்னாலும் 130/80யுமே நார்மல் தான். ஆனால் 130/90 நார்மல் கிடையாது. அது வந்து ஒரு அப்சர்வேஷனில் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் எப்போ நார்மல் நம்ம சொல்லலாம் அப்படின்னா அவங்களோட சுகர் ஆவரேஜ் வந்து 5.7க்கு கீழே இருந்தது அண்ட் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இல்லை அப்படின்னா அவங்க இப்போதைக்கு சேஃப் பிளாட்டில் தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு பாடியில் இன்ஃப்ளமேஷன் நடக்குதான்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். பிகாஸ் ஸ்டவுட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் சிஆர்பின்னு ஒரு லெவல்ஸ் இருக்குது. அந்த சிஆர்பி லெவல்ஸ் பர்சிஸ்டண்ட்டாக அதிகமாக இருந்துகிட்டே போச்சுன்னா என்ன தான் அந்த பேஷண்ட்டுக்கு கொலஸ்ட்ராலும் சுகரும் பிபியுமே நார்மலாக இருந்தாலும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் அதிகமாக தான் இருக்குது. சரி சரி சரி. அதே மாதிரி ஜெனட்டிக் டெஸ்ட்டும் இருக்குது. ஜெனட்டிக் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்து அந்த ஜெனட்டிக் டெஸ்ட் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு இன்கேஸ் அவங்க லிப்பிட் ப்ரொஃபைல் அதாவது கொலஸ்ட்ரால்லாம் நார்மலாக இருந்தாலுமே அவங்க அந்த பேஷண்ட் வந்து ரிஸ்க் ஃபேக்டரில் தான் வருவாங்க. ஓகே ஓகே. சோ அந்த ஆவரேஜ் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு மற்ற ஃபேக்டர்ஸ் எஸ் ஆமாம். ஏன்னா வெறும் லிப்பிட் ப்ரொஃபைல்ன்றது ஒரு அந்த டைமுக்கு எடுக்கிற டெஸ்ட் தான். அது வந்து கன்ஃபார்மாக ஒரு ரிஸ்க் இருக்குன்றதை சொல்கிறதே தவிர இது என்ன தான் அந்த இது மூணுமே நார்மலாக இருந்தாலும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸ் எல்லாமே அப்நார்மல் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் அந்த வெயிட் அதிகமாக இருக்கனால. ஓகே ஓகே.
ஸோ எப்போவுமே நம்ம ஆவரேஜ் எடுத்து பார்க்கணும் அண்ட் ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அண்ட் இன்ஃப்ளமேஷன் லெவல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அப்போ பி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஹெச்எஸ்சிஆர்பி இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த பேஷண்டோட ஃபுல் ஒரு ரிப்போர்ட்டே நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியும். ரொம்ப நன்றி ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றி. நேயர்களே, எஃப்எம் ரெயின்போல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால் குறித்து டாக்டர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எஃப்எம் ரெயின்போக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. ஸோ ஃபுட்டில் சொல்லியிருந்தீங்க சார், சில மாடிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர்த்து நம்மளுடைய மென்டல் ஹெல்த் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றது மெயினாக வந்து என்னதான் இந்த ஃபுட்ஸு இப்போ ஏஜாக இருக்கட்டும், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இதனாலலாம் இந்த கண்டிஷன்ஸ் வரதா இருந்தாலும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ப்ராப்பரான 8 hours ஸ்லீப் இல்லைனாலும் சரி, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க, கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து எப்போவுமே தெர் இஸ் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னால மட்டும் இதெல்லாம் வரது கிடையாது. இப்போ ஒருத்தவங்க வெறுமே வெஜிடேரியனாக மட்டுமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, வெறும் 2 hours தான் தூங்குவாங்க, தே ஆர் அட் ஹை ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் ஹார்ட் அட்டாக். ஸோ இங்கே வெறும் ஒரு ஃபேக்டர் கிடையாது, எல்லா ஃபேக்டரியுமே நம்ம டிக் பண்ணால் தான் இது சால்வ் பண்ண முடியும். ஓகே சார், நிகழ்ச்சியில் இன்னொரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? கடலூர் புதுப்பாளையம் சார் நாங்க பேசுறது. சொல்லுங்கம்மா. எங்க பையனுக்கு 40 வயசு ஆகுது சார். அவனுக்கு வந்து ஏற்கனவே சுகர் இருக்கு. இப்ப ஓகேம்மா. சுகர் வந்து இப்ப டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தான். இப்போ வந்து திடீர்னு கொலஸ்ட்ரால் இருக்குன்றாங்க. கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிடுறான். காலையில திடீர்னு பிபி வந்துருது. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். இப்பதான் வந்தாங்க. அவனுக்கு வந்து 140 இருக்கு பிபின்னாங்க. காமிச்சிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணலாம் சார்? ஆக்சுவலி வந்து ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்தால் மீதி 2 வரத்துக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகம் தான். ஸோ இந்த பேஷண்ட் வந்து டயட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு எந்த விதமான நான்வெஜ்ஜும் பெருசாக கொடுக்காதீங்க, சுகர் ஃபுட்ஸு, காஃபி டீயில் சர்க்கரை கொடுக்காதீங்க, நைட்டு ரைஸ் கொடுக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணால் தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வராமல் பார்த்துக்க முடியும். நைட்டில் வந்து நீங்கள் சப்பாத்தி மாதிரி எதாவது கொடுங்க. கருப்பு கவுளி கஞ்சி கொடுக்குறாங்க டெய்லி. ஓகே, அதுவும் நல்லது தான். காலையிலையுமே வந்து நீங்கள் சப்பாத்தி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா கேட்கும். சுகர் கண்ட்ரோல் ஆக ஆக இந்த கொலஸ்ட்ரால்லாம் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும், பிபியுமே நார்மலாக ஆரம்பிக்கும். கொலஸ்ட்ராலுக்கு வந்து மெயினாக வந்து பொரிச்ச பொருள் எதுவுமே சாப்பிடக்கூடாது, கொழுப்பு சார்ந்த பொருள் சாப்பிடக்கூடாது. இப்போ எண்ணெய் கம்மி பண்ணிக்கணும், நெய் சாப்பிடக்கூடாது. நல்லது தான், அதை கண்டினியூ பண்ணுங்க. மேபி அவங்க சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால கொலஸ்ட்ராலும் பிபியும் அப்படி கூடயே வர ஆரம்பிக்கும். எவ்வளவு இருக்கு சுகர்? சுகர் இப்போ ரீசெண்டாக எடுத்தது எவ்வளோ இருக்கு? 200 இருக்கு சார். இப்போ மாத்திரை எத்தனை வேளை மாத்திரை சாப்பிட்றாங்க? காலையில 1 நைட் 1 சார். ஓகே, அவங்களோட ஆவரேஜ் டெஸ்ட் எடுத்தாச்சா? 3 மாதம் ஆவரேஜ் டெஸ்ட் எடுத்தாச்சா? அது எவ்வளோ இருந்தது? அதுல வந்து சுகர் பிபி தெரியல. அது அவங்ககிட்ட எல்லாம் சீட்டெல்லாம் அவங்ககிட்ட. ஓகே, அந்த டெஸ்ட் வந்து 5.7 கீழே இருந்துச்சுன்னா மீதி 2 பிரச்சனைகள் வராமல் இருக்கும். வெல்கம் பேக் டு த ஷோ ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால் குறித்த நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் டாக்டர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம், என் பேர் நாராயணன், நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, உங்களோட சந்தேகம் என்ன? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க சார். தேங்க்யூ. குட் ஈவினிங். குட் ஈவினிங், சொல்லுங்கள் சார். சார் நான் வந்து ஒரு 64 years old சார். ஓகே சார். நான் வந்து பிபிக்கு டேப்லெட் சாப்பிட்றேன், சுகருக்கும் இதுக்கும். சுகருக்கு ஒரு 3 வருஷமா சாப்பிட்றேன். ஓகே ஓகே. வந்து கொலஸ்ட்ராலுக்கு சாப்பிட்றேன், எல்லாம் மெயின்டைன் ஆகுது. ஓகே. மெயின்டைன் பார்த்து இது பண்ணிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் டாக்டர். ஓகே. இதனால மெடிசின் சாப்பிட்றதுனால கிட்னிக்கோ வேற எதுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பண்ணிட்டேன். ஓகே, என்றைக்குமே அதுக்கான ப்ராப்ளம்ஸ் கிடையாது. பிகாஸ் அந்த பிபி சுகர் கொலஸ்ட்ரால் மாத்திரை நீங்கள் போடுறதே கிட்னிஸ்க்காக தான். இப்போ நம்ம பெயின் கில்லர்ஸோ இல்லை நம்ம ஒரு காமன் கோல்டுக்கோ கொடுக்குற மாத்திரை தான் லாங் டேர்ம் எடுக்கும் போது அது சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும், லிவர்லையுமே சரி கிட்னிலையுமே சரி. இந்த டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் எத்தனை வருஷம் எடுத்தாலும் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. கிட்னிக்கு சேஃப். Then one more thing, my missus வந்து 56 years old. Okay. அவங்க வந்து பிபி வந்து 130 90 140 90 140 95 வருது. மருந்து சாப்பிடுறாங்க, பிபி சாப்பிடுறாங்க, 2 வேளை சாப்பிடுறாங்க, மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று சாப்பிடுறாங்க. பட் ஸ்டில் அது வந்து 140 90 தான். இல்லை பரவாயில்ல, அவங்க ஏஜுக்கு அது கண்ட்ரோல்டாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது 150 160 ஏறாமல் பார்த்துக்கோங்க. ஆமாங்க சார். ஆனால் அவங்களுக்கு வந்து இது ஒன்றும் இல்லை சார், அவங்களுக்கு வந்து டாக்டர் மற்ற இது கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது. ஓகே ஓகே, நல்லது. பட் அவங்க ஃபாதர் வந்து ரீனல் பேஷண்டா இருந்தார் கடைசியில ஒரு 5 to 10 years. ஓகே, அத பாத்துக்கிறோம். பட் 140 90 சேஃப் தான். சேஃப் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்க ஏஜுக்கு. ஏன்னா அவங்க வித் டேப்லெட்ஸோட தான் இருக்காங்க, அதனால அது சேஃப் தான். அவங்களுக்காக நீங்கள் கிட்னி டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கோங்க. இயர்லி ஒன்ஸ் ஒரு கிட்னி டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது போதும். ஓகே. 95 சம்டைம்ஸ் போகுது. பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவங்க டேப்லெட்ஸில் இருக்க பேஷண்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சாப்பிட்றாங்க. ஷீ இஸ் டேக்கிங் வாட்டர். டெஸ்ட் பார்க்கணும் டாக்டர், 2 years ஆயிடுச்சு. நான் பார்த்துருங்க. அது டெஸ்ட் மட்டும் இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அது நல்லது.
ஓகே 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 தேங்க்யூ. நன்றி நன்றி. ரத்த அழுத்தம் அப்படின்றத எப்படி வந்து என்னென்ன பரிசோதனைகள் மேற்கொண்டு அவங்க வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க. மெயினாக வந்து பிபி மானிட்டரிங் தான். 30 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பிபி மானிட்டரிங் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இசிஜி தேவைன்னாக்கா இசிஜியுமே எடுத்து பார்க்கலாம். மெயினாக நம்மளோட பல்ஸ் ரேட்டுமே ஏறாமல் பார்த்துக்கணும், படபடப்பாகாமல் இருக்கணும். அண்ட் இசிஜி எடுத்து பார்த்துக்கலாம். ஃபண்டஸ் எக்ஸாமினேஷன், கண்ணுக்கான டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். ரத்த அழுத்தம் அப்படின்றது டென்ஷன் அதிகமானா அப்படின்றது வந்து நான் வந்து எனக்கு பிபி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஓகே. ஸோ இது எப்படி அது வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். சேம் அதே அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான். நம்ம டென்ஷன் ஆகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் ஏறும் போது நம்மளோட பிபியோட ப்ரெஷருமே ஏற ஆரம்பிக்கும். அதனால தான் எப்போவுமே வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்காங்கன்னா வாய்ஸ் கூட கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசக்கூடாதுன்றதுக்கான சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். ஓகே சார். ஸோ இவங்க டேப்லெட் எடுக்காமல் இருக்கும்போது உடம்புல என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லுங்கள். சேம் ஆர்கன் டேமேஜ் தான். ஸோ ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட ஆரம்பிக்கும், இல்லைனா சடனாக கார்டியாக் அரெஸ்ட் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பிபி டேப்லெட்ஸ் எடுக்கிறது இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஒரு ஹார்ட் டேப்லெட் எடுக்காமல் நம்ம சேஃப்க்கு எடுக்கிறது மாதிரி தான். ஓகே சார். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, உங்களோட பேசலாம் சார். வணக்கம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க? நெல்லிக்குப்பம் ராஜேந்திரன் பேசுறேன். உங்களோட சந்தேகம் என்ன? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து 5ஆம் தேதி பிபி செக்அப் பண்ணேன். சரிங்க. 131/86 இருக்குது. சரிங்க. அது நார்மலா இது அதிகமானது? நார்மலாக தாங்க இருக்குது. உங்கள் வயசு என்னங்க? 70 வயசு. நார்மல் தான்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகருக்கு என்னென்ன சாப்பிடணும்? சுகர் கம்மியா தான் இருக்குது. ஓகே. 275 இருக்குது. 275 அதிகமாக இருக்குது. சாப்பிட்ட பிறகு அந்த 75. 75 275 275 அதிகமாக தான்ப்பா இருக்குது. மாத்திரை போடுறீங்களா? மாத்திரை கண்டினியூ பண்றோம். ஓகே. நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் ஒரு டெஸ்ட்டு, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டு, ரெண்டுமே எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் லோக்கல் எங்கே இருக்கீங்களோ மாத்திரை கொஞ்சம் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், மாத்திரையோட அளவும் இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு வேளை போட்டிங்கன்னா பத்தாது. 500 mg போடுங்க. அது பத்தாது, கூடுதலாக போடணும். அண்ட் வெறும் வயிற்றில் இருக்க சுகர் பார்த்து தான் இன்னொரு மாத்திரை எப்படி ஆட் பண்ணுறதுன்றது நமக்கு சொல்ல முடியும். இன்னொரு மாத்திரை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வந்து அதை வெறும் வயிற்றில் போட சொல்லியிருக்காங்களா? ஆமாம். அது வந்து காலையில் வெறும் வயிற்றில் போட சொல்லுவாங்க. சரி, சாப்பாடு என்னென்ன சாப்பிடணும்? சாப்பாடு பொறுத்த வரைக்கும் சுகர் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. காஃபி டீயில் சக்கரை போடாதீங்க. நைட்டு சோறு சாப்பிடாதீங்க. வெறும் சப்பாத்தி மட்டும் சாப்பிட்றது நல்லது. மதியானம் வேணால் ஒரு வாட்டி ரைஸ் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. வாக்கிங் போகணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 30 minutes அட்லீஸ்ட் வாக்கிங் போங்க. அடுத்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்க பொருள் எதுவும் குடிக்கக்கூடாது. அது மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. வாக்கிங் போனீங்கன்னா உங்களோட அளவு நல்லா கம்மியாகும். அது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் போங்க டெய்லி. 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் டெய்லி போங்க. இப்போ நைட்ல எனக்கு அடிக்கடி யூரின் வருது சார். ஓகே. அதான் அது சுகர் கண்ட்ரோல் அதிகமாக. நீங்கள் வந்து சுகர் அதிகமாக இருக்கானா மாத்திரை ரொம்ப பவர் கம்மியாக போட்டுட்ருக்கீங்க. 3 வேலையோ 2 வேலையோ போட வேண்டிய பேஷண்ட் நீங்கள் ஆனால் ஒரு வேலை மட்டும் தான் போட்டுட்ருக்கீங்க. ஆமாம். அதனால தான் இந்த பிரச்சனை இருக்குது. இது பெர்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கும் ஒரு கிட்னி ப்ரொஃபைல், கெட்ட உப்பு இருக்கான்ற டெஸ்ட்டு நீங்கள் எடுத்து பார்க்கணும். அப்படிங்களா? ஆமாம். அது வந்து சில பேர் இங்கே இருக்கிறவங்க சுகர் மாத்திரை எல்லாம் அதிகமாக இது பண்ணால் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். இல்லை, நீங்கள் மாத்திரை போடுறதே கிட்னியை காப்பாற்றுறதுக்கு தான். ஸோ இந்த மாத்திரை போட்டு உங்களுக்கு கிட்னியை ஒன்றும் ஃபால்ட் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் மாத்திரை போடலைன்னா தான் உங்களுக்கு கிட்னி ஃபால்ட் ஆகும். அப்படிங்களா? ஆமாம். சரிங்க. நீங்கள் வலி மாத்திரை, ஜுரம் மாத்திரை, சளி மாத்திரை தான் நீங்கள் 3 நாள் 2 நாளைக்கு மேலே போடக்கூடாது. நீங்கள் பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை எல்லாமே நீங்கள் 365 நாளும் போகிறதுக்குன்னே கண்டுபிடிக்கப்பட்டது தான். தாராளமாக டெய்லியுமே போடலாம். போடலைன்னா தான் அது ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். சரி, ஓகே சார். நன்றி. நன்றி. வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் கொலஸ்ட்ரால் குறித்த நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் டாக்டர் விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. சார், இந்த பிபி வந்து வீட்லேயே செக் பண்ணுறாங்க சார். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு காமிக்குமா சார்? அந்த யூஸ்வலி டிஜிட்டல் பிபி அப்பரேட்டஸ் வச்சுருப்பாங்க வீட்டில். அது ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் அதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ரீ ரெக்விசிட்ஸ் இருக்குது. லைக் என்னென்னா, இப்போ பிளாடர் வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி பிளாடர் எம்டி பண்ணிடணும், யூரின் பாஸ் பண்ணிடணும். அண்ட் 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் சிகரெட் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஜென்ரலாக சிகரெட்டே யூஸ் பண்ணக்கூடாது பிபி பேஷண்ட்டு. பட் அட்லீஸ்ட் சில ஸ்மோக்கர்ஸ் இருக்கிறாங்க, 30 மினிட்ஸ்க்குள்ளே ஸ்மோக் பண்ணிவிட்டு பிபி செக் பண்ணக்கூடாது. அண்டு கால் மேலே கால் போட்டுட்டு பிபி செக் பண்ணக்கூடாது. அண்ட் முதுகு வந்து சேரில் பின்னாடி சாய வச்சுட்டு தான் அந்த 1 arm டிஸ்டன்ஸில் வச்சு எல்போ பொசிஷனில் வச்சு பிபி பார்த்துடணும். ஓகே சார். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து பிபி பார்க்கணும். ஆமாம், இல்லைனா ஃபால்ஸாக அது அதிகமாக காமிக்கும். இப்போ ஸ்மோக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸில் பிபி எடுத்திங்கன்னா ஒரு 130/80 146/96 மாதிரி காமிக்கும். ஸோ அதனால் அது பண்ணக்கூடாது. ஸோ அந்த சிட்டிங் பொசிஷன் கூட வந்து கரெக்டாக பண்ணணும். ஆமாம், கால் மேலே கால் போட்டு பார்க்கக்கூடாது. ஓகே சார். நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரம் படுது சார், தொடர்ந்து பேசலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
டெல்லி போ சந்திரா பேசுறேன். உங்களோட சந்தேகம் என்ன டாக்டர் இருக்காங்க கேளுங்க. சொல்லுங்கம்மா. பிபி சுகர்லாம் இருக்குங்க சார். ஓகேம்மா. நார்மலா 190. சுகர் டெஸ்ட் பண்ணி 1.5 மாசம் இருக்குமா. சரி. பிபி நார்மலா இருக்குதுன்னாங்க. செக்அப் பண்ணலாமா சுகரு? சுகர் வந்து நீங்கள் நார்மலாக இருக்குது, மாத்திரை சாப்பிட்றீங்களா? 2 வேளையும் போறாங்க சார். சரி, ஓகே. மாத்திரை போட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களோட அளவை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் இல்லை 3 மாதம் உங்கள் டாக்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க. அது அதிகமாக இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஊசி போடுற பேஷண்ட்டாக இருந்தாக்கா யூஸ்வலி 1 மாதத்துலேருந்து 45 நாளுக்குள்ளே அடுத்த டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். மாத்திரை போடுறீங்க, உங்கள் சர்க்கரை வந்து ஒரு 200 கீழே இருக்குன்னா நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணால் கூட போதும். அப்பப்போ டெய்லியோ பார்க்குறதோ இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கறதெல்லாம் தேவை கிடையாது. அந்த மாத்திரை மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வெறும் வயிற்றுல ஒரு டெஸ்ட்டு, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அது போதும். வாந்தி வர மாதிரி இருக்கிறது வந்து பெரிய வெள்ளை மாத்திரை ஏதாவது போடுறீங்களா? அதாம்மா, சில சுகர் மாத்திரை கேஸ் கொடுக்கும். அதை வந்து கேஸ்னால அந்த வாந்தி வர ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுக்கு மாத்திரை எழுதி கொடுத்த டாக்டர்கிட்ட போயிட்டு அதை மாற்றி கேட்டிங்கன்னா அவங்க வேறு மாத்திரை மாற்றி கொடுப்பாங்க. அது ஏன்னா அது நீங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வயிற்றுல புண்ணு வர ஆரம்பிக்கும். ஸோ அதை இப்போவே சொல்லி மாற்றிக்கோங்க உங்கள் டாக்டர்கிட்ட. சரியா? சரிங்கம்மா, நன்றி. நன்றி. இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்றது நார்மலாகவே எல்லாருக்குமே கொலஸ்ட்ரால் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா சார்? ஸோ இது எப்போ வந்து நமக்கு வந்து பிரச்சனையாக மாறுது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, லிப்பிடுன்றது நம்ம ஜென்ரலாக நம்ம பாடி ஃபேட்டுன்றது இருக்கணும். பட் அது எக்ஸஸாக அந்த பாடி ஃபேட் வந்து ஹார்ட்டில் இருக்க ரத்த குழாயில் போய் அடைப்பு கொடுத்ததுன்னா அன்றைக்கி வந்து அது ப்ராப்ளமாக இருக்குதுன்னு அர்த்தம். அது யூஸ்வலி வந்து நம்ம இப்போ கொலஸ்ட்ரால் இருக்க பேஷண்ட்டுக்கு எந்த வித சிம்டம்ஸும் இருக்கிறது இல்லை. பிபி இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்துடணும். கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. நல்ல கொழுப்பு எவ்வளோ இருக்குது, 2-3 கெட்ட கொழுப்பு இருக்கும். HDL கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. HDL கொலஸ்ட்ரால்ன்றது நல்ல கொழுப்பு. அது எவ்வளோ அதிகமாக இருக்கோ உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து உங்களை காப்பாற்றும். இப்போ LDL கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க, ட்ரைக்ளிசரைட் சொல்லுவாங்க, VLDL கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பேட் கொலஸ்ட்ரால். இதெல்லாம் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதுலேருந்து உங்களுக்கு ரிஸ்க். மோஸ்ட்லி LDL கொலஸ்ட்ரால்ன்ற ஒரு கெட்ட கொழுப்பு வந்து 70 கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் ஒரு லைஃப் லீட் பண்ணலாம். HDL கொலஸ்ட்ரால் ஒரு 40க்கு மேலே இருந்தால் அதுவே உங்களை ஒரு ஹார்ட் அட்டாக்லேருந்து வராமல் காப்பாற்றும். ஓகே சார். ஸோ வந்து அப்போது இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்றது எக்ஸஸ் ஆகும்பொழுது தான் கண்டிப்பாக அதுவும் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து அது வந்து நீங்கள் அந்த ப்ராப்பரான ஒரு வெறும் வயிற்றுல ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு லோக்கல் டாக்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அதில். ஸோ இதுவுமே வந்துட்டு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பாதிப்பு வரும். யூஸ்வலி அது வந்து நாம் பார்க்குற கிளினிக்கலாக பார்க்குறது வந்து 20-22 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒபீஸாக இருந்தாங்கன்னா எடுத்து பார்க்குறோம். யூஸ்வலி இப்போ ஒபீஸாக இருந்தாங்கன்னா நம்ம தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறோம், கூடயே நம்ம கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துருவோம். ஓகே சார். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு இந்த பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தாமல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது நல்ல கொலஸ்ட்ராலை தவிர்த்து பேட் கொலஸ்ட்ரால் இல்லாமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஓகே, மெயினாக வந்து பிபி வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் இருக்கணும். கொலஸ்ட்ரால் பொறுத்த வரைக்கும் பிபி கண்ட்ரோலில் இருக்கணும். சுகர் வந்து அந்த ஆவரேஜ் சுகர்னு சொன்னல, 3 மாதம் ஆவரேஜ் HbA1c ஒரு டெஸ்ட் இருக்குது. அது 5.7 கீழே இருந்ததுன்னா இந்த கொலஸ்ட்ரால்னால நம்மளுக்கான பாதிப்பு பெருசாக இருக்காது. அடுத்து நம்ம டயட், நான் சொன்ன மாதிரி அந்த கொழுப்பு சார்ந்த பொருள் சாப்பிடக்கூடாது. ஆயில் கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அப்புறம் வாக்கிங் அட்லீஸ்ட் 30 minutes a day நம்ம வந்து வாக்கிங் பண்ணால் மட்டும்தான் இந்த கொழுப்பு கரையும். அண்ட் இஃப் நீடட் அது ரொம்ப அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ராலோட வேல்யூஸ் நான் சொன்னேன் இந்த கெட்ட கொழுப்போட வேல்யூஸ்லாம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொலஸ்ட்ரால் மாத்திரை யூஸ்வலி நைட்டில் தான் போடணும். ஏன்னா கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் நம்ம உடம்புல எல்லாருக்குமே நைட்டு தான் நடக்குது. ஸோ அதை தடுக்க தான் நம்ம அந்த மாத்திரை நைட்டில் போடணும். காலையிலையும் மதியானமும் போடலாம் காலையில், பட் ரொம்ப நல்லா கேட்குறது வந்து நைட்டில் தான் கேட்கும் அந்த மாத்திரை. ஸோ வந்து இது அப்போது நம்ம ரத்த அழுத்தம், இந்த கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோய், இது ஆக மொத்தத்தில் இது 3மே வந்து இணை நோய்கள் தான் இல்லைங்களா சார்? ஸோ ஏதோ ஒரு நோய் வந்துச்சுன்னா இன்னொரு நோய். ஸோ இதுக்கு வந்து காமனாக ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குங்களா சார்? காமனானதுன்றதை விட இது ஆக்சுவலி தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இந்த ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க, ட்ரையாங்கிள் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. 3மே ஓரளவுக்கு ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே மயக்கம் இருக்கும், எல்லாத்துலேயுமே தலைவலி இருக்கும், ஆப்வியஸ்லி இந்த செஸ்ட் பெயின் ஆன சிம்டம்ஸ் இருக்கும், படபடப்பு இருக்கும், லெஃப்ட் ஷோல்டர் பெயின் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் பண்ணுறது தான் பெட்ரு. நீங்கள் வெறும் ஒரு மயக்கம் இருக்குன்னா பிபி மட்டும் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக சுகரும் பார்க்கணும். இது ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் அதிகமாக ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துடணும். ஓகே சார். எல்லாருக்கும் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது அப்படின்றது கேட்குறேன். ஓகே, ஆக்சுவலி பேஷண்ட்ஸ் பொறுத்த இப்போ பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா பிளட் டெஸ்ட்டோட வேல்யூஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுகருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆக பிரிக்கணும். அது ஆக்சுவலி நார்மல், சுகருக்கு முன்னாடி ஸ்டேஜ் 3ஆக தான் இருக்குது. இப்போ வந்து சுகருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் இருக்க டெஸ்ட் வந்து 70 to 110 இருந்தால் அந்த பேஷண்ட் நார்மலாக இருக்காங்கன்னு அர்த்தம். வெறும் வயிற்றில் இருக்க டெஸ்ட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்க டெஸ்ட்டில் 80 to 140 இருந்தாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் நார்மலாக இருக்காங்கன்னு அர்த்தம்.
இதே மாதிரி சுகருக்கான க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெறும் வயித்துல இருக்க டெஸ்ட்டு 126க்கு மேலே இருக்கணும், சாப்பிட்டதுக்கப்புறம் 200க்கு மேலே இருக்கணும். ஸோ ஆனால் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி 70 to 110க்குள்ளே ஃபாஸ்டிங், ஆனால் 126க்கு மேலே போனால் தான் சுகர்னு சொன்னேன். அப்போ அந்த 110லேருந்து 126க்குள்ளே ஒரு கேப் இருக்குல்ல, அதுதான் சுகருக்கான முன்னாடி ஸ்டேஜ்னு அர்த்தம். ஸோ ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீ டயபெட்டிஸ்னால் என்ன பண்ணணும்னா, மாத்திரை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ப்ரீ டயபெட்டிஸில். நீங்கள் லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் அந்த ப்ரீ டயபெட்டிஸ்லேருந்து நார்மல் ஸ்டேஜுக்கு போயிடலாம். நீங்கள் உங்களோட வெறும் வயித்துல இருக்க சுகர் 126 தாண்டக்கூடாது, உங்களோட சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்க சுகர் 200 தாண்டக்கூடாது, உங்களோட ஆவரேஜ் வந்து 6.5 தாண்டக்கூடாது. அட்லீஸ்ட் 5.7 கீழே இருக்குதுன்றது நார்மலாக இருக்கிறதுக்காக சொன்னோம். 5.8லேருந்து 6.4க்குள்ளே இருந்தால் அது அகைன் நடுநிலையான ஒரு ஸ்டேஜ். 6.5 தாண்டிடுச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக சுகர் பேஷண்ட்டுன்னு அர்த்தம். கொலஸ்ட்ரால் அப்படின்றது நீங்கள் சொன்ன எல்லாத்துக்குமே காமனாக ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இது வந்து பெண்கள் ஆண்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி அதாவது ஜெண்டர் பேஸ் பண்ணி நம்ம ஆக்சுவலி பெருசாக டிஃப்ரென்சஸ்லாம் பார்க்குறது இல்லை. யாருக்கெல்லாம் பிபி சுகர் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கொலஸ்ட்ரால் இருக்க சான்சஸ் இருக்குது. 100% சான்சஸ் இருக்குது. ரொம்ப கம்மியான பேஷண்ட் தான் இதில் மாத்திரை சாப்பிடாமல் இருக்க பேஷண்ட்டாக இருப்பாங்க. முக்கால்வாசி பேர் வந்து மாத்திரை சாப்பிட்ற பேஷண்ட்டாக தான் இருக்காங்க. ஓகே சார், நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்காங்க, உங்களோட பேசிடலாம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? தனபால், வெளியூர்ல தனபால் பேசுறேன். ஓகே சார், உங்களோட டவுட் என்ன சார் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் எனக்கு 72 வயசு ஆகுது. ஓகே சார். இது வரைக்கும் சுகர் கிடையாது. ஆனா டெஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் 6 months ஒரு தடவை. ஓகே. இப்போ லாஸ்ட் வீக் கூட பண்ணேன் சார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 92, சாப்பிட்ட பிறகு 132 இருக்கு. ஓகே ஓகே. ஆனா நைட்ல யூரின் கொஞ்சம் அதிகமா போகுது. ஓகே. அது டாக்டர்கிட்ட கேட்டா இது போல சுகர் இல்லைங்க, இதெல்லாம் யூரின் போகுதுன்னு. வயசான அப்படிதாங்க இருக்கா, நார்மலா சரியாயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது என்னன்னா யூஸ்வலி யூரின் அதிகமாக போகுதுன்றது சுகர் தான் அதோட முதல் காரணம். கரெக்டு தான் நீங்கள் டெஸ்ட் எடுத்தது. ஆனால் சில ஏஜ் ஆக பார்த்தீங்கன்னா நம்மளோட யூரின் பை வந்து சுருங்க ஆரம்பிக்கும். நம்ம பிளாடர் சுருங்க என்ன ஆகும்னா நம்மளுக்கு உடனே யூரின் வர ஆரம்பிக்கும். அதுவும் ஒரு ரெண்டாவது காரணம் தான் யூரின் நைட்டில் அதிகமாக போகிறதுக்கு. வெறும் சுகர் மட்டும் காரணம் கிடையாது. சுகர் வந்து அதோட அறிகுறி மாதிரி உங்களுக்கு எது வேணாலும் கொடுக்கலாம். இப்போ சாப்பிட்ற பசி அதிகமாக எடுக்கலாம், வேர்த்து அதிகமாக கொட்டலாம், ஆனால் உங்களுக்கு யூரின் நைட் அதிகமாக போகலாம். பட் இதெல்லாம் எது இருந்தாலும் சுகர் இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறது நம்ம ரத்த டெஸ்ட்டில் மட்டும்தான். ஸோ ரத்த டெஸ்ட்டில் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு அது யூரின் பிரச்சனை தொடர்ந்து இருக்குன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இல்லை யூரியா கிரியாட்டின் கிட்னி டெஸ்ட்டு நீங்கள் எடுத்து பார்க்கலாம், பிளட்டில் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஒரு வாட்டி வயிறுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாடரோட சைஸு சுருங்கி இருக்கான்றதை சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாத்திரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நைட்டில் மட்டும் போடுற மாதிரி. அதுக்கு தான் நீங்கள் இதுக்கப்புறம் சுகர் பக்கம் நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ண வேணாம். ஏன்னா உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த காரணங்கள் தான் தேடி போகணும். பிபி எவ்வளோ சார் இருக்குது உங்களுக்கு? 138 தான் சார். பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு நீங்கள் ரோட் டோஸில் தான் ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ. பட் நீங்கள் இந்த சைடில் நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் பெட்டர். ஓகே, தேங்க்யூ. நன்றி சார். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் கொலஸ்ட்ரால் குறித்த நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் டாக்டர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ரத்த அழுத்தம், இந்த கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோய், ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தனித்தனியாக நீங்கள் சொன்னீங்க, ஹார்கன்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குறிப்பாக இந்த கண்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அது எப்படி சார் அவங்க வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? இது பிபியும் சுகருமே அன்கண்ட்ரோல்டாக போகும்போது கண்ணில் இருக்க நரம்பு வந்து தேய்மானம் ஆக ஆரம்பிக்கும். ரெட்டினோபதி ஆக என்ன கண்ணு மங்கலாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது கண்டிப்பாக ஃபண்டஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அதை எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ட்ராப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்கள் பிபி கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ராப்ஸுமே வேலை செய்யும். ஸோ அட் எண்ட் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்கள் பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ப்ராப்பர் பிபி டேப்லெட்ஸ் எடுக்கணும். ஸோ என்னதான் கேட்டாலும் வந்து ஸ்டார்டிங்காக வந்து எல்லாமே நம்ம கண்ட்ரோலாக. எஸ், இது வந்து காம்ப்ளிகேஷன். இது ஸோ காம்ப்ளிகேஷன்னா அதை தடுக்கிறதுக்கான விஷயம் வந்து பிபி டேப்லெட்டில் தான் இருக்குது. பிபி கண்ட்ரோலாக இருந்தாக்கா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்காமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ இதயத்தில் வரக்கூடிய இதய நோய் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குல்ல சார்? ஸோ அதை பற்றி. ஸோ மெயினாக இது அன்கண்ட்ரோல்டு ஆகும்போது என்ன ஆகும்னா ஹார்ட்டை சுற்றி இந்த பிளாக் ஃபார்மேஷன் நடக்கும். பிளாக்னா அந்த ஒரு கொலஸ்ட்ரால் கட்டி வந்து அந்த ரத்த குழாயில் ஒரு நடுவில் ஒரு அடப்பு மாதிரி ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா இது ஸ்ட்ரோக்குக்கான ரிஸ்க்குமே இருக்குது. பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ பிரெயினுக்கு போகிற பிளட் ஃப்ளோவுமே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது, ஹார்ட்க்கு போகிற பிளட் ஃப்ளோவுமே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இன்டென்ஸாக ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா சடன் கார்டியாக் அரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் பெயின் அண்ட் ஸ்ட்ரெயிட் டெத்து தான். அது நீங்கள் ரொம்ப ப்ரிவென்ட் பண்ண முடியாது அன்லஸ் அன்டில் எமர்ஜென்சியாக
வந்திருந்தாங்கன்னா பண்ணலாம். பட் இது வந்து அந்த பிளாக் ஃபார்மேஷன் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்குமே வந்து கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ் போடுறதுல தான் இருக்குது, பிபி டேப்லெட்ஸ் போடுறதுல தான் இருக்குது. ஓகே சார், நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட சந்தேகம் என்ன? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க ஐயா. சார் சொல்லுங்க ஐயா. எங்க மனைவிக்கு 68 வயசு ஆகுதுங்க. 175 சாப்பாட்டுக்கு முந்தி சாப்பிட்ட பிறகு வந்து 200 இருக்குதுங்க. சரிங்க. மாத்திரை சாப்பிட்றாங்களா? இது ஒரு வேளை சாப்பிட்றாங்க, பிபி மாத்திரை. இல்லை, இது 175/200 இது 100ன்னு தானே சொன்னீங்க. பிபி சொல்கிறீங்களா, சுகர் சொல்கிறீங்களா? அதாங்க சுகர் தாங்க. சுகருக்கு வந்து மாத்திரை போடுறாங்களா? போடுறாங்க, ஒரு வேளை தான் போடுறாங்க. பத்தலைங்க, அது ரொம்ப அதிகமாக இருக்குது அளவு. வெறும் வயிற்றுல இருக்க சுகர் அளவே அதிகமாக இருக்குது. ஸோ மாத்திரை எங்கே வாங்கி போடுறாங்களோ உங்கள் 2வது மாத்திரை நைட்டு போடுறது இம்பார்ட்டண்ட்டு. ஆமாம், 2வது மாத்திரை நைட்டு இன்னொரு மாத்திரை போடுறது தான் நல்லது. அப்போ தான் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா இதில் கண்ட்ரோல் ஆகலை. வெறும் வயிற்றுல சுகர் 110 கீழே இருக்கணும். 110 ஆமாம், 175 இருக்குன்னா அது கொஞ்சம் அதிகமாக தானே இருக்குது. அவங்க இந்த ஆயுர்வேதா மெடிசன் சாப்பிட்றாங்க. அப்போ வந்து அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்டயும் நீங்கள் போய் கேட்டுட்டு கூட நீங்கள் பவர் ஏற்றிக்கலாம், இல்லை டோஸ் மாற்றிக்கலாம். என்ன ஒண்ணு சார், ஒரு டவுட். இந்த குளுக்கோமீட்டர்ல எடுக்கிறாங்களா, அதுக்கும் பிளட் எடுத்து பாக்குறாங்களா, அதுக்கு என்ன சார் வித்தியாசம்? இல்லைங்க, கையில் எடுக்கிறது வந்து நேராக ஆற்றிலேருந்து எடுக்கிற பிளட்டு, தமனிலேருந்து எடுக்கிற பிளட்டு, அந்த டெஸ்ட்டு தான் கரெக்டு. நீங்கள் கையில் குத்தி பார்க்குற ரத்தம் வேறு, இந்த கையிலேருந்து எடுக்கிற இந்த விரலில் பார்க்குற ரத்தம் வேறு, கையில் எடுக்கிற ரத்தம் வேறு. நீங்கள் அந்த கையில் குத்தி பார்க்குற ரத்தம் எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் எடுக்கலாம். உங்களுக்கு எதாவது மயக்கம் வருது, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா அந்த டைமுக்கு எடுத்து பார்த்துக்கலாம். பட் அதை வச்சு நம்ம மாத்திரை ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. அது எமர்ஜென்சிக்கு மட்டும்தான். நீங்கள் லேபில் கொடுத்து எடுக்கிற டெஸ்ட்டு தான் கரெக்டான டெஸ்ட். அது வந்து எமர்ஜென்சிக்கு தான் ஐயா. ரெகுலராக மாத்திரை மாற்றுறதுக்கோ இல்லை மாத்திரை எக்ஸ்ட்ரா போடுறதுக்கோ அதை நம்பி போடக்கூடாது. நீங்கள் லேபில் இருக்க டெஸ்ட்டை வச்சு தான் மாத்திரை மாற்றணும். இல்லை கையில் குத்தி பார்க்க கூடாதுங்களா? ஆமாம், அது வந்து உங்களுக்கு எப்பயாச்சும் மயக்கம் இருக்குன்னா நீங்கள் அப்போ பார்த்துக்கலாமே தவிர மாத்திரையை என்ன மாத்திரை போடணுன்றதுக்காக அந்த டெஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக லேப் டெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கவே கரெக்டாக சொல்லிடுவாங்க ஐயா. நிகழ்ச்சிக்கு கால் பண்ணதுக்கு நன்றி. வெல்கம் பேக் டு த ஷோ ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் இன்னைக்கு சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் குறித்து நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் டாக்டர் விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. சார், இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோய் 3மே இன்டர்லிங்க்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். ஸோ வந்து இதுக்கு தனித்தனியாக அந்தந்த பிரச்சனைகள் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா சார்? பிபி, ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால். ஸோ இதுக்கு தனித்தனியாக ஏதாவது உடலில் பாதிப்புகள் இருக்குமா, இல்லாமல் காமனாக எல்லாமே இருக்குமா? ஒரு டைமுக்குமே ஒரு ப்ராப்ளம்க்கு ஹார்ட் ட்ரீட்மெண்ட் வேரி ஆக ஆரம்பிக்கும். ஓகே சார், நிகழ்ச்சியில் இப்போ ஒரு நேயர் இருந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்கம்மா? மேடம் தேல்பேட்டிலிருந்து பானு பேசுகிறேன் மேடம். ஓகே, உங்களோட சந்தேகம் என்ன? டாக்டர் இருக்காங்க, கேளுங்கம்மா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு கொலஸ்ட்ரால் LDL அதிகமாக இருக்குது டாக்டர். எனக்கு தனியாக கொலஸ்ட்ரால் டாக்டர் பார்க்க சொன்னாங்க. ஓகே. அது மாத்திரை சாப்பிட்டா குறைஞ்சா டாக்டர்? என்ன வேற செய்யணும்? பிபி தான் இருக்கு, சுகர் இல்லை. ஓகே. 60 இயர்ஸ் ஆகுது. அது நம்ம போய் காமிச்சு அந்த மாத்திரை எடுக்கணுமா, இல்லை நம்ம ஃபுட்லேயே பண்ணலாமா டாக்டர்? இல்லை, இதுக்கு முன்னாடி கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா? இல்லை டாக்டர். எப்போ எடுத்தீங்க இந்த டெஸ்ட்டு? இப்போ போன மாதம் எடுத்தோம். பல்லு கொஞ்சம் மேலே காமிக்கும் போது அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணும்போது பல்லுக்கு எவ்வளோ இருக்குமா உங்க LDL அளவு? அதான் 130ல 127 3 பாயிண்ட் தான் கம்மியாக இருக்கு. நீங்கள் போய் பாருங்க உடனே. நாங்கள் ஆக்சுவலி இதுக்கு எடுத்தோடனே மாத்திரை ஸ்டார்ட் பண்ண வேணாம். நீங்கள் இந்த வாக்கிங் போங்க, ஒரு 3 months வரைக்கும் டயட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். மெயினாக கொழுப்பு சார்ந்த பொருள் சாப்பிடக்கூடாது. ரொம்ப நான்வெஜ் எடுத்துக்காதீங்க. அவுட் சைட் ஃபுட்டு வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க. வாக்கிங் ஒரு 20 to 25 minutes ஒரு நாளைக்கு டெய்லி போங்க. இது ஒரு 3 months பண்ணிவிட்டு ஒரு ரிப்பீட் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அப்போவும் உங்கள் LDL 100க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு லோ டோஸ் மாத்திரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லது. எடுத்தோடனே ஆனால் மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கான அளவு உங்களுக்கு கிடையாது. பால் சாப்பிட்டா அதுல கொழுப்பு இருக்கு, பால் சாப்பிடாதீங்க. ஆமாம் ஆமாம். அதாவது நீங்கள் இவ்வளோ நாளாக சாப்பிட்டுட்டு இருந்ததுலேருந்து ஒரு 50% கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக டயட்லாம் இருக்கிற அளவுக்கான வேல்யூ உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 20 to 30-50% வரைக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வாக்கிங் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாயிடும். உங்கள் ஏஜுக்கு இது பரவாயில்ல தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிபி இல்லை, சுகர் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. பாலும் அந்த முட்டையில மஞ்சக்கரெல்லாம் சாப்பிடாதீங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது சாப்பிடலன்னா வீக்கா இது வேணும் சார். ஆக்சுவலி இல்லைம்மா, அதுதான் சொன்னேன். டெய்லியுமே அப்படியே ஃபுல்லாக நிறுத்த வேணாம். இப்போ நீங்கள் எத்தனை வேலை சாப்பிடுவீங்களோ, இப்போ ஒரு வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் சாப்பிடுவீங்கன்னா அது 2 நாள் ஆக்கிக்கோங்க, அவ்வளோதான். டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுவேன். அதை வந்து நீங்கள் வாரத்துக்கு இனிமேல் ஒரு 3 நாள் மட்டும் எடுங்க. ஆமாம், டெய்லி எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
மில்க் ஐட்டம்லாம் வேணாம்ல டாக்டர்? எல்லாமே அந்த 50% மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டா போதும். இதனால சைடு எஃபெக்ட் வராதல்ல? எதுவும் இல்லை. நீங்கள் ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ நீங்கள் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே நம்ம இப்போ மாத்திரையிலையோ எல்லாமே ரொம்ப இப்போ ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஒரு 3 months கழிச்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ரிப்பீட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் டாக்டர். ஆமாம், அப்புறம் பார்த்தா போதும். அப்ப நம்ம ஃபுட்ல எடுத்துட்டு வாக்கிங் போகணும். ஆமாம். சரி, ஓகே. நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம் சார். நிகழ்ச்சி நிறைவாக நம்ம நேயர்களுக்கு என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? 30 years தாண்டின யாராக இருந்தாலும் பிபி உங்களோட நியர்பை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பிபி செக் பண்ணுங்கள். சுகர் வந்து ப்ராப்பரான ஒரு கையில் குத்தி பார்க்குற டெஸ்ட்டை விட லேபில் போயிட்டு வெறும் வயிற்றில் ஒரு டெஸ்ட்டு, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் எடுங்க. ஒரு கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. இதோட அப்னார்மாலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா இனிஷியலாக யாருமே மாத்திரை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. எடுத்தோடனே அந்த வேல்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, மாத்திரை ஸ்டார்ட் பண்ணுறது தான் சேஃப்னா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்கள். மாத்திரை போடுறது ஒரு பெரிய ஒரு டிசீஸோட ஒரு அறிகுறி தான் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால். மாத்திரை சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பல கிட்னி மாத்திரைகள் சாப்பிடாம, பல ஹார்ட் டேப்லெட் சாப்பிடாம தவிர்க்கலாம். அவ்வளோதான். ஸோ நேயர்கள் சார்பாக நான் கேட்ட கேள்வியாகட்டும், நேயர்களுக்கும் நிறைய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.